श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानामालयम् करुणालयम् नमामि भगवत्पादम् शङ्करम् लोकशङ्करम्। शङ्करम् शङ्कराचार्यम् केशवम् बादरायणम् सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमव्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ऋकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्तु निराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। गायत्री वा इदं सर्वं भूतं यदिदं किञ्च वाग्वै गायत्री वाग्वा इदं सर्वं भूतं गायति त्रायते च। यतः एवम् अतिशयफला एषा ब्रह्मविद्या अतः सा प्रकारान्तरेणापि वक्तव्या इति गायत्री वा इत्याद्यारभ्यते। இந்த பிரகரணம் பிரம்ம வித்யை அப்படின்னு தான் பாஷ்யக்காரர் சொல்றார். உபாசனைன்னு சொல்லல. அதிசய பலா ஏஷா பிரம்ம வித்யா, இந்த பிரம்ம வித்யானது பரபிரம்ம சாட்சா்காரம்ன்றது அதிசயமான பலத்தை கொடுக்கக்கூடியதுங்கிறதுனால வேற பிரகாரத்தினால இந்த காயத்ரி வைதம் சர்வம் என்று சொல்லப்படுறது. அப்போ இங்க காயத்ரி எதுக்காக எடுத்துக்கொள்ளப்படுறதுன்னா பிரம்மமாகவே எடுத்துக்கொள்ளப்படுறது. எல்லாவற்றையும் பரபிரம்மம் வியாபிக்கிறது அப்படிங்கிறத தானே ஸ்ருதி சொல்றதுக்கு வருது. ஒட்டுமொத்த வேதத்தினுடைய ஒரே தாத்பரியம் சர்வம் பிரம்மைவ. அப்போ பிரம்மம் எப்படி வியாபிக்கிறது அப்படின்னா ஆகாசத்தை மாறி வியாபிக்கிறது இல்ல, சூரியன் எப்படி எல்லா இடத்துலையும் வியாபிக்கிறதோ அது மாதிரி பிரம்மம் வியாபிக்கிறது. அந்த சூரியன் எப்படி இருக்குன்னா தேன் அடை மாதிரி இருக்கு. சொர்க்கத்துல தொங்கின்னு இருக்கிற சூரியன் எப்படி இந்த தேனடை மாதிரி கிரணங்கள் வழியாக பூமி முழுக்க வியாபிக்கிறதோ அந்த கிரணங்கள் அத்தனையும் வேத மந்திரங்களாக வேத சாரமாக எப்படி வேத ஸ்வரூபமாகவே இந்த ஜெகத் முழுக்க வியாபிச்சிருக்கோ அப்படி பிரம்மமானது வியாபிக்கிறது. இப்படி எல்லாம் சொல்லிட்டு வருது ஸ்ருதி. இங்க அதே கிரமத்துல காயத்ரி எப்படி வியாபிக்கிறதோ அப்படியாக பிரம்மம் வியாபிக்கிறது அப்படிங்கிற தாத்பரியம். ஏன்னா நம்ம இந்த காயத்ரி எடுத்துட்டாலும் சூரியன் எடுத்துட்டாலும் ஒரு விதத்துல சகுணம்தான். சகுணமாக வியாபிக்கிறத நம்ம நிர்குண பிரம்மத்துக்கு ஒரு உபமையா சொல்றதுன்னு தான் எடுத்துக்க வேண்டியிருக்கு. சிருஷ்ட ஜெகத்தை பத்தி தான் உருவாக்கப்பட்டுள்ள ப்ரொஜெக்டட் வேர்ல்டு, ப்ரொஜெக்டட் ஜெகத், சகுணம் பிரம்ம, ஜெகத்காரணம் பிரம்மமாக இங்கு காயத்ரி சொல்லப்படுறது. ஸ்வரூபமாக சர்வம் நிர்குண பிரம்மந்தான். அப்படிங்கிறதுனால இது எல்லாமே ஒரு
இமேஜரியா தான் நம்ம பார்க்கிறோம். இருந்தாலும் விவகாரத்துல இதுல ஒரு சத்தியத்துவம் இருக்கு. அதனால காயத்ரியினுடைய விசேஷம் விவகாரத்துல சத்தியம். ஆனா இங்க காயத்ரிய பரபிரம்மமாவே தான் சொல்றது ஸ்ருதி. ஏவம் அதிசய பலா ஏஷா பிரம்ம வித்யா அதஸ்ஸா பிரகாராந்தரேனாபி வக்தவ்யா. இந்த பிரம்ம வித்யை சொல்றதுதான் இந்த காயத்ரி சர்வவியாபின்னு சொல்றதுனால சொல்லப்படுற தாத்பரியம். ஆனா இங்க என்ன சொல்ல போறது இந்த கண்டத்துல ஸ்ருதினா, எல்லாம் காயத்ரியால வியாபிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுது. அதனால்தான் காயத்ரியினுடைய விசேஷம். சாக்ஷாத் பரபிரம்மே காயத்ரி அப்படிங்கிறதாக தான் ஸ்ருதி சொல்றது. இங்க காயத்ரிங்கிறது மொத்த சந்தஸையுமே சொல்றதுன்னு பார்த்தோம் நம்ம அன்னைக்கே. காயத்ரி மகாமந்திரம்ங்கிறது தனி, காயத்ரி சந்தஸ்ல இருக்கிற அது மகாமந்திரம். ஆனா இங்க காயத்ரிங்கிற சந்தசாலேயே வியாபிக்கப்பட்டிருக்கு வாக் சமூகம். காயத்ரியால வியாபிக்கப்பட்ட பிருத்திவி, காயத்ரியால வியாபிக்கப்பட்ட இந்த தேகம், அதுல இருக்கிற மனசு அப்படின்னு எல்லாம் வரிசையா சொல்ல போறது பஸ்ருதி. முதல்ல ஏன் காயத்ரி பிரம்மம்னு சொல்றது அடுத்த வாக்கியத்துல பாஷ்யக்காரர் சொல்றார். காயத்ரி துவாரேணஜ உச்சதே பிரம்ம சர்வ விஷயரஹிதஸ்ய நேதி நேதி இத்தியாதி விசேஷ பிரதிஷேதகம்யஸ்ய துர்போதத்வாத். துர்போதமான பிரம்மத்தை காண்பிக்கிறதுக்கு என்ன தேவைப்படுறது? நேத்தி நேத்திங்கிற வாக்கியம் தேவைப்படுறது. நேத்தி நேத்திங்கிறது வழியாக மட்டும்தானே பிரம்மம் தெரிய முடியும். அப்பவாதம் பண்ணும் பொழுதுதான் கிடைக்கிறது பிரம்மம். அத்தியாரோபோபாதாபியாம் நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்சதே நம்ம சொன்னமே, அத மாதிரி எல்லாமே நெகேட்டிங் வேர்ட்ஸ். நிர்குணம், நிரவயவம், நிராகாரம், இப்படி வரிசையா சொல்லும் பொழுது எல்லாம் நேத்தி 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 எதெல்லாத்தையும் நீ காக்னைஸ் பண்ண முடியறதோ அதெல்லாம் பிரம்மம் இல்லை. எதெல்லாம் இதம் பிரத்ய விஷயமா இருக்கோ அதெல்லாம் பிரம்மம் இல்லை. அதாவது பிரம்மம் அதுவில்லை, அதெல்லாம் பிரம்மம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. பிரம்மம் அதுவில்லை, அதெல்லாம் பிரம்மம் தான், ஆனா பிரம்மம் அதுவில்லை. அதுல இருக்கிற குணத்துவம் பாகத்தியாக லட்சணம் அங்க வந்து குணசம்பந்தம் இருக்கிறதாக பிரம்மம் தெரியறதே. குணத்துவம் மித்தியை. எதுல குணியாக இருக்கக்கூடிய நிர்குணத்துல அந்த குணம் அத்தியஸ்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் பொழுது சத்தியம் குணினாக புதிய பிரம்மன் தான். குணமே இல்லைங்கிற பொழுது குணின்ற பதத்துக்கு அர்த்தம் கிடையாது. குணத்தை பார்க்கறதுனால குணின்னு சொல்றோம். அப்போ காயத்ரி துவாரேண ச உச்சதே பிரம்ம. பிரம்மத்தை சாட்சாத்காரம் பண்றதுக்கு காயத்ரி தேவைப்படுறது. அது வழியாதான் பிரம்மம் தெரியறது. நேத்தி நேத்தின்னு சத்சு அநேகேஷு சந்தஸ்ஸு காயத்ரியா ஏவ பிரம்ம ஞானத்வார தயா உபாதானம் பிராதான்யாத். எத்தனையோ சந்தஸ் இருக்கும் பொழுது காயத்ரி வழியாக சொல்றதுக்கு காரணம் காயத்ரி பிரதானம்ங்கிறதுனால அப்படின்றார் பாஷ்யக்காரர். சோமாஹரணாத் இதரச்சந்தோ அக்ஷர ஆஹரணேன இதரச்சந்தோ வியாப்தியாச்ச சர்வசவன வியாபகத்வாச்ச யஜ்ஞே பிராதானியம் காயத்ரியாக. இது வரைக்கும் பார்த்தோம். சோமரசத்தை எடுத்துன்னு வர்றதுனால், அதே மாதிரி சோமத்தை பற்றி ருக்கு சொல்லி பண்ணும் பொழுது சோமயாகம் இல்லை ஈவன் அக்னிஹோத்திராதிகள்ல அக்னிஷ்டோமம், இது மாதிரி ஹோமங்கள்ல வந்து சோமாஹரணம் பண்றதுக்கு உபயோகப்படுறது காயத்ரி. அது மட்டும் இல்லாமல் சைத்தரிய பிராமணத்துல அந்த கதையை கேட்டோம் நம்ம. மற்ற ஜெகதி இந்த மாதிரி திருட்டுபா இந்த ரெண்டு சொல்லி அது ரெண்டும் போய் மூணுமா கிளம்பி போனப்புறம் அது ரெண்டும் எடுத்துன்னு வர முடியாம திரும்பி வந்து எடுத்து சோமாஹரணம் பண்ணது காயத்ரி தான் அப்படின்னு அந்த கதை இருக்கு, ஆக்கியாயிக்கா இருக்குன்றதுனாலையும் சோமாஹரணம் பண்ணது காயத்ரி தான் அப்படிங்கிறது தெரியறது. சோமாஹரணம் பண்ணியிருக்கிறதுனாலையும் இதரச்சந்தோ அக்ஷர ஆகரணேன, மற்ற சந்தஸினுடைய அக்ஷரங்கள் பறிக்கப்படும் பொழுது அதை திருப்பி எடுத்து கொண்டு கொடுக்கறது காயத்ரி தான் அப்படின்னு இருக்கு ஆக்கியாயிக்கால.
இது மாதிரி இருக்கிறதுனால மற்ற சந்தஸ் எல்லாத்தையும் இது வியாபிக்கிறது. அன்னைக்கே சொன்னேன்னா 3824 தான் காயத்ரியினுடைய அக்ஷரங்களா இருந்தாலும் திருப்பாத காயத்ரியா தானே இருக்கு. 8 8 8 இருக்கு. அதுல தான் சதுரியம் துரியம் பதம் பிரம்மம்னு இந்த திருப்பாதம்ல ஒரு பாதத்தினால் 3 உலகங்கள் தியவ் அந்தரிக்ஷம் பிருத்திவி 3ம் வியாபிக்கப்படுறது. 2வது பாதத்தினால ரிக்கஜஸ் சாமங்கிற 3 வேதங்களும் வியாபிக்கப்படுறது. 3வது பாதத்தினால நம்மளுடைய சூக்ஷ்ம ஜகத்து முழுக்க பிராணாபான வியானம் வியாபிக்கப்படுறது. இப்படி 3 பாதத்தினால எல்லாம் வியாபிக்க 4வது பாதம் துரியமாக இருக்குன்னு பிருகதாரண்யக்கத்துல காயத்ரிய உயர்த்தி சொல்றது. பரபிரம்மே காயத்ரி அப்படின்னு. அது மாதிரி இங்க இந்த 24 அக்ஷரங்களை 3ஆ பிரிச்சு 6 அக்ஷரம் இருக்கிற ஒரு பாதம். அப்படிதான் பின்னாடி கூட பாஷ்யக்காரர் சொல்ல வர்றார். ஷடக்ஷரமா இருக்கக்கூடிய பாதமாக இருக்கு. ஒவ்வொரு பாதம் 6 அக்ஷரம், 4 24ன்னு அந்த கணக்குல. அப்ப அந்த 6ன்னு எடுக்கும் பொழுது இந்த 7 அக்ஷர 8 அக்ஷர சந்தஸ் எல்லாத்தையும் 6 வியாபிக்கிறது அப்படின்னு ஒரு சந்தஸ் விஷயம் சொல்லப்படுறது பொதுவா. அப்ப இது மற்ற சந்தஸை வியாபிக்கிறது. அதை விட கம்மியா இருக்கு. இதர சந்தோ வியாப்தி, காயத்ரியானது மற்ற சந்தஸை வியாபிக்கிறதுன்னு ஒரு சாஸ்திரம். இதெல்லாம் ஓரளவுக்கு மேல நம்ம நம்பர் லாஜிக்கெல்லாம் நமக்கு புரியாது. சொல்ல வர விஷயம் என்னன்னா, காயத்ரி சந்தஸ் மற்ற சந்தஸ்க்கு ஆதாரமா இருக்குன்னு ஸ்ருதி சொல்றது, அவ்வளவுதான். சர்வசமன வியாபகத்வாச்ச 3 சவனத்தையும் பிராதசவனம் பிராதசவன ஈசான தேவதை அப்படின்லாம் சொன்னமே. அந்த பிராதசவனம் வசு பிராதசவனத்தையும் பிராதசவனத்துல காயத்ரி தான் உபயோகப்படுறது. அப்புறம் மத்தியந்தின சவனத்துல ஜெகதியோ ஏதோ ஆறுது, அதுவும் காயத்ரியால வியாபிக்கப்படுறது. அப்புறம் திருத்தீய சவனத்தும் காயத்ரியால வியாபிக்கப்படுறது. ஏன்னா இங்க வியாபகத்துவம் எல்லா சவனத்தையும் வியாபிக்கிறது காயத்ரி தான். அதனால யஜ்ஞ பிராதான்யம் காயத்ரியாக, காயத்ரி சந்தஸ் தான் யஜ்ஞத்துல பிரதானமா இருக்கு. இது மாதிரி காரணத்தினால காயத்ரிக்கு ஒரு பிராதான்யம். அடுத்ததா பாஷிகார் சொல்றார், காயத்ரி சாரத்வாச்ச பிராமணஸ்ய மாதரமிவ. காயத்ரி சாரம், காயத்ரி சந்தசாம் மாதா அப்படின்னு நம்ம சொல்றோமே. சந்தியாவந்தனம் பண்ணும் பொழுது ஆயாத்து வரதா தேவி அக்ஷரம் பிரம்ம சம்மிதம் காயத்ரி சந்தசாம் மாதா இதம் பிரம்ம ஜுஷஸ்வனா. இதெல்லாம் நம்ம சந்தியாவந்தனத்துல நித்தியம் சொல்றோம். காயத்ரி சந்தசாம் மாதான்னு அந்த மாதா மாதிரி சந்தஸுக்கு தாயார். அதனால பிராமணஸ்ய மாதரம் இவன்னு சொல்லிட்டார். காயத்ரி சாரத்வாச்ச பிராமணஸ்ய மாதரம் இவ ஹித்வா குருதராம் காயத்ரீம் ததா அந்யத் குருதரம் ந பிரதிபத்தியதே. காயத்ரியை விட உயர்வான ஒன்று இல்லை. குருதராம் காயத்ரியும் உயர்வுக்கு உயர்வான காயத்ரியை காட்டிலும் அந்யத் குருதரம் ந பிரதிபத்தியதே, மற்றது உயர்வான ஒன்று இல்லை. காயத்ரி சந்தஸ்க்கு அவ்வளோ உயர்வு. ஏன்? யதோக்தம் பிரம்மாபி, அப்படி பிரம்மாவே சொல்றார். உக்தம் பிரம்மாபி, பிரம்மா சொல்றார் காயத்ரியோட சிறந்ததில்லை அப்படின்னு. காயத்ரி சாவித்ரி சரஸ்வதி 3 பேருமே பிரம்மாவனுடைய பத்தினியாகவே சொல்லப்படுறது. பிரம்மானா வேதம், வேதத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானம் அங்க காயத்ரிக்கு. சரஸ்வதிக்கு சமம், வித்யா சமமாக காயத்ரி சொல்லப்படுறா. அதனால சந்தஸ்ல, ஏன்னா வேதமே சந்தோ ரூபமாக இருக்கிறது. ரிக்குகள்லாம் சந்தஸ் தானே பிரதானம். சாம வேதத்திலையும் காயத்ரி இருக்கே. அப்போ இந்த சந்தஸ் ரூபமாக இருக்கிற காயத்ரி, அதனுடைய விசேஷம் இங்கே சொல்லப்படுறது. தஸ்யாம் அத்தியந்த கௌரவஸ்ய பிரசித்தத்வாத்
காயத்ரி சந்தஸ்னுடைய அத்தியந்த கௌரவம் பிரசித்தம்னு சொல்றார், எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அத்தஹா காயத்ரி முகேன பிரம்ம உச்சதே, அதனாலதான் காயத்ரி வழியாக பிரம்மம் சொல்லப்படுகிறது இந்த இடத்துல. இங்க கொடுக்குற ஹேத்துலாம் ரொம்ப காரணம். காரணம் சும்மா ஒரு இதுக்காக சொல்லப்படுறது, இதனால அதனால. காயத்ரி வாக்குன்னு சொல்லுது இங்க ஸ்ருதி. ஏன் அது எப்படி காயத்ரி வாக்காச்சுலாம் கேட்கக்கூடாது, ஸ்ருதி சொல்றதுதான். இதுக்கெல்லாம் பிரமாணம் ஸ்ருதி. காயத்ரின்னு ஒண்ணுத்த சொல்றது ஸ்ருதி தானே, சந்தஸாக உபயோகப்படுத்துறது. அதுல இருந்தானே இத்தனை சந்தஸ் வந்திருக்கு. காயத்ரி வா இதம் சர்வம் பூதம், எது இதம் கிஞ்ச வாக் வை காயத்ரி, வாக்வா இதம் சர்வம் பூதம் காயத்ரி சத்ராய தேஜா. இங்க இருக்கக்கூடிய எல்லா பூதமும், இருக்கின்ற உயிரினங்கள், ஸ்தாவர ஜங்கமங்கள் எல்லாம் காயத்ரி தான். பிராணிஜாத்தம்னு தான் சொல்றார் பாஷ்யக்காரர், உயிர் உள்ளவை. எதிதம் கிஞ்ச வாக்வை காயத்ரி, இங்க இருக்கிறதெல்லாம் வாக்கு தான். பின்னாடி சுத்தியே இங்க சாந்தோக்கியமே சொல்லுதே, வாச்சாலம்பனம் விகாரோ நாமதேயம். மொத்த சிருஷ்டி வாக்ரூபமான சிருஷ்டி, சப்தாத்மகமான பிரபஞ்சம்தான். நம்மளோட சாஸ்திரம்படியா ஈஸ்வரனோட உபாதி எதுன்னா ஞானமயம் தபகா, ஞான உபாதி. யுகபத் சர்வவேத்திருத்துவம் யுகபத் சர்வஜத்துவம் என்கின்றதாகிய ஞான ரூபமான உபாதி ஈஸ்வரோபாதி. நமக்கு எப்படி ஞான ரூபமாக சொப்பனத்துல உபாதி வருதோ, ஞான ரூபமா ஞான விருத்தி ஆத்மகம் தானே நம்ம சொப்பனம். அதே மாதிரி ஈஸ்வரனுடைய இங்க ஞானம்தான் ஜெகத். சித் சபா அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன, சின் மாத்திரம்னா நிர்குண பிரம்மம். சித் சபேன்னு நீ எப்ப சொல்றியோ அப்போ சித்தினுடைய விற்த்திகள், விற்த்தியாத்மகமாக தான் ஜெகத்து பிரகாசிக்கிறது இல்லையா. இப்போ பௌத்தன் விஞ்ஞானவாதி என்ன சொல்றான், ஒரு பொருள் இருக்குன்னு சொல்றதுக்கு அந்த பொருளினுடைய விற்பி இருக்குன்றது தான் அர்த்தமாறதே தவிர அதை தவிர வேற அர்த்தம் இல்லைங்கிறான். இங்க பேப்பர் வெயிட் இருக்குன்னு நான் சொல்றேன்னா, பேப்பர் வெயிட் விற்பி இப்போ எனக்கு ஏற்பட்டு இருக்கு, அவ்வளவுதான். அந்த விற்த்தியை தவிர வேற பொருள் ஒன்று இருக்குன்னு நம்ம விற்த்திக்கு வெளியில ஒரு பொருளை காமிக்க முடியுமோ, விற்பி தான் அந்த பொருள். அப்போ மொத்த உலக அனுபவம், இப்போ இந்த பேப்பர் வெயிட்டோட கதை தான் உலகம் முழுக்க. எனக்கு எந்த ஒரு பொருளா இருந்தாலும் என்னோட விற்த்திக்கு அப்பாற்பட்டு அது இல்லை. இந்த உடம்பு முதற்கொண்டு எல்லாமே என்னுடைய புத்தி விற்த்திக்கு உட்பட்டு தான் இருக்கு. அப்போ இது மாதிரி நான் பார்க்கறதுனால சூரியன் இருக்குன்னு நான் சொல்ல வரல. ஆனா சூரியன் இருக்குங்கிறது விற்த்தியாத்மகமாக தானே எனக்கு அவகத்தியா இருக்கு. சூரியனுடைய எக்ஸிஸ்டன்ஸு விற்த்தியாத்மகமாக தானே எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அப்போ விற்த்தியை தவிர வேற ஒன்று எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இல்லையோன்னும். அந்த விற்த்தியை ஏற்படுத்துறது யாரு, நான் யோசிக்கிறதுனால அந்த விற்பி எனக்கு சொப்னத்துல வேணா வருமே ஒழிய வேக்கன்ல நான் ஏற்படுத்தல. இப்ப ஈஸ்வரன் தான் ஏற்படுத்துறார். அப்ப ஈஸ்வரனோட உபாதியாக இந்த விற்பி சமூகம் இருக்கு, அங்கங்க விற்பி நடந்துட்டு இருக்குங்கிற பொழுது இந்த சிருஷ்ட ஜெகத் ஈஸ்வரனுடைய உபாதியாகிய விற்பி ரூபமாக தான் இருக்கு. அப்ப ஈஸ்வர உபாதி என்ன, விற்பி தான் ஈஸ்வர உபாதி. அதனால நாமரூப சப்தாதிகள் தான் இந்த ஜெகத் ஸ்வரூபம். ஜெகத்தே சப்தரூபமாக இருக்கு. வாச்சாரம்பண ஸ்ருதியால சொல்லப்படுற வாச்சாரம்பணம் விகாரஹா நாமதேயம், நாம மாத்திரம் தான், பெயர் தான் இருக்கு. அந்த பெயருக்கான ஏதோ ஒண்ணு எனக்கு தெரியறது. அந்த தெரியறதுங்கிறது ஒரு விருத்தியாத்மகமான ஒரு உபாதி வழியாக தான் தெரியறது. அதனால இங்க இருக்கிறதெல்லாம் வாக்வை. இதம் சர்வம் பூதம் எதிதம் கிஞ்ச வாக்வை. வாக்வை காயத்ரி வாக்வா இதம் சர்வம் பூதம். அந்த வாக்கு எதுன்னா காயத்ரி தான் வாக்கு. அந்த வாக்கு தான் சர்வபூதம். அதனால எல்லாம் காயத்ரி தான் அப்படின்னு பாக்குற சொல்றது உண்மை தானே. அதுல ஒரு உண்மை இருக்கே. காயத்ரி தான் வாக்குன்னு சொல்லிட்டேன்னா எப்படி காயத்ரி வாக்காச்சுன்னு நம்ம கேட்க கூடாது. ஏன்னா அது ஒரு
ஒரு ஸ்பெஷல் அத்தியாரோபண ஸ்ருதி பண்றது. வாக்கு எல்லாங்கிறதுக்கு லாஜிக் இருக்கு. காயத்ரி தான் வாக்குனா வாக்குன்னு நீ பேர் சொல்லியிருக்க, அது காயத்ரின்ற பேரால் நான் சொல்றேன்னு ஸ்ருதி சொல்லுது. இப்ப என்ன போ? ஸோ காயத்ரியே வாக்கு, வாக்கே பிரபஞ்சம், சர்வபூதம் காயத்தீச்ச திராயத்தேச்ச. ஏன் வாக்கு காயத்ரின்றதுக்கு ஒரு லாஜிக் ஒன்று சொல்லுது வேதம். காயதி திராயத்தே காயத்ரி. காய திரா, திராய ரெண்டும் சேர்த்து காயன், காய திரா, காயத்தே திராயத்தே. பாடுறது வாக்கு வந்து ஒரு விஷயத்தை சொல்றது இல்லை பாடுறது, அதே சமயத்தில் ரட்சிக்கிறது. ரெண்டுமே வந்து வார்த்தை தான் பண்றது. அப்படின்றதுனால காயத்ரி. காயந்தம் திராயதே இது காயத்ரின்னு ஒரு யுத்பத்தி ரொம்ப வருஷம் முன்னாடி ஒருத்தர் சொன்னார். யாரு இந்த காயத்ரிங்கிற இந்த மந்திரத்தை பாடுறதுனால அவர்களை ரட்சிக்கிறதோ அதனால அதுக்கு காயத்ரின்னு பெயர்னு. இங்க ஸ்ருதி வந்து காயத்தீச்ச திராயத்தேச்ச தஸ்மாத் காயத்ரின்னு ஒன்று சொல்றது. சப்தம் முழுக்க, சப்தம் முழுக்க காயத்ரி தான். ஏன்னா சப்தம் காயத்தி திராயத்தே. வாக்கு, வாக்கு எப்படி காயத்தி திராயத்தே? வாக்கு வழியாக தான் எல்லாம் சொல்லப்படுறது. மிருகங்களா இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும், எல்லாம் பாஷைக்காரர் சொல்ல போறாரு இப்போ. வாக்குனாலதான் ஒருத்தனுடைய பயம் நீக்கப்படுறது. இதுக்கெல்லாம் பயப்படாத அப்படின்னு சொல்லி நீக்கிறானாம் வாக்குனால. அதனால வாக்கு வந்து கானமும் பண்ண முடியறது, திராணமும் பண்ண முடியறது. அதனால வாக்கே காயத்ரி அப்படின்னு உபாசனாவாக இங்க இங்க காண்பிக்கிறது ஸ்ருதி. காயத்ரி வா இது அவதாரணார்த்தா வை சப்தா. காயத்ரி தான் அப்படின்னு அந்த வை, காயத்ரியே அப்படின்னு சொல்றதுக்காக அந்த வா சப்தம் வைதா. இதம் சர்வம் பூதம் பிராணிஜாதம் எத்கிஞ்ச ஸ்தாவரம் ஜங்கமம் வா தத் சர்வம் காயத்ரி ஏவ. இங்க இருக்கக்கூடிய பிராணிஜாதங்கள் ஸ்தாவர ஜங்கங்கள் காயத்ரி தான். தஸ்யாச் சந்தோ மாத்ராயாக சர்வபூதத்வம் அனுபவன்னமிதி காயத்ரி காரணம் வாச்சம் சப்தரூபாம் ஆபாதயதி காயத்ரீம் வாக்வை காயத்ரீதி. காயத்ரி வா இதம் சர்வம்னா ஒத்துக்க முடியலையே, அதான் சொல்றார் பாஷ்யக்காரர். ஏன்னா காயத்ரிங்கிறது வெறும் சந்த மாத்திரை தான், 24 அக்ஷரம் தான் காயத்ரி. அந்த வெறும் ஒரு சந்தஸ் வந்து எல்லாமாக ஆயிடுதுன்னு எப்படி சொல்ல முடியும்? நேரடியா அதை வந்து நம்ம அந்த மாதிரி ஒன்று சொன்னா அதை கிரகிக்க முடியாது. அந்த கிரகிச்சுக்கணுங்கிறதுக்காக நடுவுல வந்து காயத்ரி தான் வாக்குங்கிற ஒரு லிங்க ஸ்ருதி கொடுக்கறதுன்னு சொல்றார் பாஷ்யக்காரர். சர்வபூதத்துவம் அனுபவம். வெறும் சந்தஸ் வந்து சர்வபூதம்னு சொன்னா அது அன்டெனபிளா இருக்கு, புரிஞ்சுக்க முடியல. அதனால காயத்ரி காரணம் வாச்சம் சப்தரூபாம் ஆபாதயதி. காயத்ரிங்கிறது வாக்கு காரணமாக இருக்கிறதுனால் வாக்வை காயத்ரி, வாக்கு முழுக்கவே காயத்ரி தான். அப்போ வாக்கு எல்லாமா ஆயிடுத்தோம் இல்லையோ. அதனால அந்த வாக்கும் காயத்ரிக்கும் இருக்கிற சம்பந்தத்தை காயத்ரி திராயத்தைங்கிற சம்பந்தம் வழியாக வாக்கு முழுக்கவே காயத்ரி தான் அப்படின்னு கொண்டு வருது. வாக்வா இதம் சர்வம் பூதம், வாக்கு தான் எல்லாம், அது சித்தம். அது சித்தமா இருக்கிறதுனால அப்ப காயத்ரி வாக்கு தாங்கிறதுனால காயத்ரி வா இதம் சர்வம் பூதம். அப்படி அந்த கனெக்ஷன். யஸ்மாத் வாக் சப்தரூபா சதி சர்வபூதம் காயதி சப்தயதி. அதனால சப்தரூபமாக வாக்கு இருக்கிறதுனால எல்லாத்தையும் பாடுறது வாய் சப்தம் தானே. அசௌ கௌஹு, அசௌ அஸ்வா, இது பசு, இது குதிரை அப்படின்னு எது சப்தம் தான் பாடுறது சொல்லுது. அப்போ அந்த சப்தமாக அதுக்கு கானம் பண்றதுக்கு சப்தத்துக்கு கானு, வாக்குக்கு கானு ஒரு பேர் வந்துருத்தா. ஏன்னா அசௌ கௌஹு அசௌ அஸ்வஹான்னு ஒவ்வொரு பொருளையும் கானம் பண்றது சப்தம்தான். திராய சேத ரக்ஷதீஜ, ரக்ஷணம் பண்றதும் சப்தம் தான். எப்படி அமுஷ்மான் மா பைஷீஹி கிம் தே பயமுத்திதம் இத்தியாதினா, இதுக்கு பயப்படாத, உனக்கு ஏன் இதுக்கு போய் ஒரு பயம் வருது இப்படின்லாம் சொல்லும் பொழுது அதை கேட்டுட்டு பயம் நீங்கிறதா. அப்படி வார்த்தை ரட்சிக்கிறது. அதனால கானமும் பண்றது திராணமும் பண்றதுங்கிறதுனால எல்லா வாக்குமே காயத்ரி தான் அப்படின்னு ஒரு ஒரு லாஜிக். இந்த லாஜிக் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. இங்க ஏதோ ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கறது. காயத்ரி தான் எல்லான்னு சொல்றது இங்க தாத்பரியம், அவ்வளவுதான்.
ஏன் காயத்ரி தான் எல்லாம்? அது ஸ்ருதியினுடைய வியூ. ஒரு ஸ்ருதி பார்க்கறது அப்படி எல்லாம் காயத்ரி அப்படின்னு. எல்லாம் சப்தம்தாங்கிறதுக்கு நம்ம வாச்சாரம்பணம் வழியாக நம்ம ஒரு சப்போர்ட்டிங் லாஜிக் கொடுக்க முடிஞ்சது. பட் காயத்ரிக்கு என்ன சப்போர்ட்டிங் லாஜிக் கொடுப்பேன்னா, ஸ்ருதி சொல்ற லாஜிக் தான் எடுத்துக்கிறோம் நம்ம. ஏன்னா ஒரு பிரமாணம் சொல்ற எல்லாத்தையும் இன்னொரு பிரமாணத்து வழியா பிரத்யக்ஷ அனுமானம் வழியா ஜஸ்டிஃபை பண்ணணும்னு இல்லை, பண்ணவும் முடியாது. ஸ்ருதி காண்பிக்கிறது காயத்ரி தான் எல்லான்ட்டு, அவ்வளவுதான். அதனால அது அது அங்க பிரமாண விஷயம்தான். அங்க அது உபாசனா தானே. காயத்ரி வழியாக எல்லாமே நீ ஸ்ருத்தியுக்தமான யஜ்ஞாதிகளை காயத்ரி பிரதானமா பண்ணிட்டு இருக்க. அப்போ சர்வம் காயத்ரின்ற ஒரு உபாசனை அங்க இஸ் ஒன்லி ஆப்ட். சர்வத்தோ பயாத் நிவர்த்தியமானஹா வாச்சா திராத்தஹா சாத். வாக்குனால காப்பாற்றப்படுறது பயம், பயத்திலிருந்து. யத் வாக் பூதம் காயத்தி ச திராயத்தே ச காயத்ரியா ஏவ தத் காயத்தி ச திராயத்தே ச வாச்சா அனன்யத்வாத் காயத்ரியாக. வாக்குக்கு அப்பால் காயத்ரி இல்லாததுனால், வாக்காகவே காயத்ரி இருக்கிறதுனால வாக்குனால பாடப்படுறது காப்பாற்றப்படுகிறதுங்கிற பொழுது காயத்ரியால பாடப்படுகிறது, காப்பாற்றப்படுகிறது. கானாத் திராணாச்ச காயத்ரியா காயத்ரித்வம். கானம் பண்ணுறது திராணம் பண்றதுங்கிறதுனால அதுக்கு காயத்ரி அப்படின்னு பாஷ்யக்காரர் சம்மரைஸ் பண்றார். யாவை சா காயத்ரி இயம் வாவசாயா இயம் பிருத்திவியஸ்யாஹ ஹி இதம் சர்வம் பூதம் பிரதிஷ்டிதம் ஏதாமேவ நாதிஷீயதே. காயத்ரி தான் எல்லாம். எப்படி வாக்கு வழியாக பூதங்கள் எல்லாம் காயத்ரி தான். ஏற்கனவே பூதம் எல்லாம் காயத்ரி தான், வாக் பிரபஞ்சம் முழுக்க காயத்ரி தான் சொல்லியாச்சு. மூணாவதாக பிருத்திவி காயத்ரின்னு இங்க சொல்றது. காயத்ரினா பிரம்ம, ஞாபகம் வச்சுக்கணும். வாக் பிரபஞ்சம் முழுக்க பிரம்மம், பூத பிரபஞ்சம் முழுக்க பிரம்மம், இங்க பிருத்திவி முழுக்க பிரம்மமே. யாவை சா காயத்ரி, அந்த காயத்ரி. இயம் வாவசா, இது முழுக்க காயத்ரி தான். எது இயம்? பிருத்திவி, இந்த பூமி இருக்கே பிருத்திவி, அது முழுக்க காயத்ரியே. இது என்ன லாஜிக்ல சொல்ற? இதம் சர்வம் பூதம் பிரதிஷ்டிதமேவ ஏதாமேவ. எல்லா உயிரினங்களும் எங்க இருக்கு? இந்த பிருத்திவிக்குள்ள அடங்கிடுது. ந அதிஷீயதே, இந்த பூமியில தான் இருக்கு உயிரினங்கள். இப்போ வரைக்கும் நமக்கு தெரிஞ்சு பூமியில தான் உயிர் இருக்கு. அப்போ பூமிக்குள்ள உயிரினங்கள் அடங்கிடுறது. அதே மாதிரி காயத்ரிக்குள்ளேயும் அடங்கிடுறது. அதனால காயத்ரி தான் பிருத்திவி அப்படின்னு சொல்றது. யாவை சா ஏவம் லக்ஷணா சர்வபூத ரூபா காயத்ரி இயம் வாவசாயா இயம் பிருத்திவி. இந்த மாதிரியாக சர்வபூதம் ரூபமாக இருக்கக்கூடிய காயத்ரியானது எந்த ரூபமாக? வாக் ரூபமாக சர்வபூதமாக இருக்கக்கூடிய காயத்ரி. இயம் வாவசா யா இயம் பிருத்திவி, இந்த பிருத்திவியாகவும் அதே காயத்ரி தான் இருக்கு. எப்படி? கதம் புனகா இயம் பிருத்திவி காயத்ரி, இது எப்படி சொல்றது அப்படின்னா, ஸ்ருதி சொல்றது சர்வபூத சம்பந்தாத். சர்வபூத சம்பந்தம் காயத்ரியில இருக்கு, வாக்குல இருக்கு. அதே மாதிரி பிருத்திவிலையும் இருக்கு இல்லையா? வாக்குக்குள்ள சர்வபூதம் அடங்கிடுது, அதனால காயத்ரிக்குள்ள சர்வபூதமும் அடங்கிடுது. இங்க பிருத்திவியிலையும் சர்வபூதம் அடங்கிடுது. ரெண்டு இடத்துலையும் சர்வபூதம் அடங்கிடுறதுனால ரெண்டும் ஒன்னா தானே இருக்கணும். அதனால இந்த பிருத்திவி காயத்ரி. கதம் சர்வபூத சம்பந்தா, எப்படி சர்வபூத சம்பந்தம்? அஸ்யாம் பிருத்திவியாம் ஹி யஸ்மாத் சர்வம் ஸ்தாவரம் ஜங்கமம் ச பூதம் பிரதிஷ்டிதம். எல்லா ஸ்தாவர ஜங்கமங்கள் இந்த பிருத்திவியில தானே இருக்கு. ஏதாமேவ பிருத்திவி ந அதிஷீயதே, இந்த பிருத்திவிக்கு வெளியில போறதில்லை. ந அதிவர்த்ததே இத்யேததே. யதா கானத்ராணாபியாம் பூதசம்பந்தः காயத்ரியாः एवं भूतप्रतिष्ठानात् भूतसम्बद्धा பிருத்திவி அதः காயத்ரி பிருத்திவி. கானம் திராணம்ங்கிறதோட வழியாக பூத சம்பந்தம் எப்படி ஏற்பட்டதோ சப்தம் வழியாக காயத்ரிக்கு, அந்த மாதிரி பூத பிரதிஷ்டானம் இங்கதான் இருக்கு அப்படிங்கிறதுனால பூத சம்பத்தம் பிருத்திவி, அதனால காயத்ரியே பிருத்திவி. அப்ப இது வரைக்கும் மூணாச்சு. பூதம் பிருத்திவி,
வாக் பிருத்திவி, சாரி, பூதம் காயத்ரி, வாக் காயத்ரி, பிருத்திவி காயத்ரி அப்படின்னு மூணுமே காயத்ரி தான் அப்படின்னாச்சா. அடுத்தது யா வைசா பிருத்திவி இயம் வா வசாயதிதம் அமுஷ்மின் புருஷே ஷரீரம் அஸ்மின் ஹி மே பிராணாஹ பிரதிஷ்டிதா ஏததேவ ந அதிஷீயந்தே. அடுத்ததாக இந்த பிருத்திவியிலேருந்து புருஷன் கொண்டு வந்துடுது. வெஷ்டியும் சமஷ்டியும் ஒண்ணுதான். அண்டத்துல இருக்கிறதா பிண்டத்துல இருக்கு, பிண்டத்துல இருக்கிறதா அண்டத்துல இருக்குன்னு சொல்றோமோ இல்லையோ. பஞ்சபூத பிரபஞ்ச பிருத்திவி இதே பஞ்சபூதத்தினால ஆன சரீரமாகவும் இருக்கு. அப்போ இந்த ஷரீரமும் காயத்ரி அப்படின்னு இங்க யாவை சா பிருத்திவி இயம் வாவசா எத் இதம் அமுஷ்மின் புருஷே ஷரீரம். இந்த காரியகரண சங்காதமான புருஷ சரீரம் இருக்கே, அந்த சரீரம் காயத்ரி தான். சரீரம் மட்டும் இல்ல, இமே பிராணாகா பிரதிஷ்டிதா. ஏன் அது காயத்ரி? பிராணன் முழுக்க இந்த சரீரத்துல தானே பிரதிஷ்டிதமா இருக்கு. அப்போ அதனால இந்த சம்பந்தத்தினால ஷரீரம் காயத்ரி அப்படின்னு 6 விஷயங்கள் காயத்ரியாக இங்க ஃபைனலா சொல்லி முடிக்கிறது வேதம். ஏற்கனவே நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? வாக்கு, பூதம், பிருத்திவி, இன்னும் 3 ஷரீர ஹிருதய பிராணரூபா. இது எல்லாமே ஷட்விதா காயத்ரின்னு காண்பிக்க போறது ஸ்ருதி. நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். Thank you, Kalyan. ஹரி ஓம்.